டு இர்ஃபான் மீடியா 2.0 இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ விட்டுருக்காங்க. மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நீ விதித்த விதையெல்லாம் உன்னை அழிக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆதிரி அவங்க ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க பாருங்க. நம்ம இவங்களை பிரிக்கிறக்காங்க, அதாவது நம்ம எஃப்ஜேவியும் இவங்களும் வியானாவும் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி பிரிக்கிறதுக்குள்ளே வந்தாங்க. அது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா இவங்களுக்கு திருப்பி விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆதிரி அவங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்னு கமருதீன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. கமருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே ஒன்றுமே பண்ணுறதில்ல, மூணாவது வாரமே வீட்டுக்கு போயிட்டு ஆமா கமருதீன் என்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆதிரி அவங்க இறக்கி பேசுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்ணேன்னா அதைத்தானே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது நீங்க சொல்லக்கூடாது, அது நாங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கமருதீன் இதுல பத்தாவதுக்கு கானா வினோத்தும் இடையில வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவங்களையெல்லாம் எதுக்குங்க உள்ளதாட்டி விட்டீங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு திரும்ப நீங்கள் உள்ளதாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸவே கேள்வி கேட்டுருக்காங்க. கானா வினோத்து பயங்கரமாக ஓட்டி எரிஞ்சிட்டு இருக்காங்க ஆதிரியை பார்த்து. இப்படி தாங்க மூணாவது ப்ரோமோ வெளியே வந்திருக்கு. ஆனால் ஆதிரியை வச்சு டேர்ன் ஓவர் பண்ணி கடைசியாக ஓரம் தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கமருதீன் பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு தீர்வாயிடுச்சு. கானா வினோத்தும் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த மாதிரி வெடிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீ விதித்த விதையெல்லாம் உன்னை அழிக்க காத்துட்டு இருக்கும்னு எதுக்கு சொன்னேன்னா, ஆதிரி அவங்க ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே வந்தாங்க. அதை முடிச்சு கட்டுறதுக்கு நம்ம கமருதீன் கானா வினோத்து ஒரே இதாக முடிச்சு உடச்சு விட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிக் பாஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2.0 ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவாஸ்.